160cc மார்க்கெட் வந்து இப்போ பயங்கர பூமா இருக்கு இந்தியாவில். அதை புரிஞ்சுக்கிட்டு கேடிஎம் வந்து 160cc புதுசாக ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் சிட்டி ஸ்போர்ட்ஸ் பைக் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பைக் தான் ஃபாஸ்டஸ்டான 160cc கூட. ப்ரோ காலங்காலமும் 160cc செக்மெண்ட்ல தி கிங்னு அழைக்கப்படுற MT-15 இருக்கும்போது அந்த பைக் ஒன்று வந்து ஃபாஸ்டஸ்ட் பைக்கு பெஸ்ட் பைக்குலாம் சொல்லாதீங்க. இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னதான் குருவி வந்து உயர பறந்தாலும் அதால கழுகா மாற முடியாதான். இதான் ப்ரோ கழுகு, நாங்கள் தான் கழுகு. எப்படி நீங்க பேப்பர் வச்சு சொல்லக்கூடாது ப்ரோ. ஆன் ரோட்ல பிராக்டிக்கலா எந்த பைக் வந்து பெஸ்ட் பைக்ன்றத கம்பேர் பண்ணி தான் பார்க்கணும். நீங்க கம்பேர் பண்ணாம நீங்க அந்த பைக் பெஸ்ட்னு சொல்லாதீங்க. இந்த வீடியோல நீங்க எல்லாரும் அவளை எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த ரெண்டு பைக்கோட கம்பாரிசனை இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஆர்கே மோட்டார்ஸ் மதுரை. இந்த KTM Duke 160 மதுரைக்கு வந்தாச்சு. இந்த பைக்கை பற்றி என்கொயரி இல்லை டெஸ்ட் டே உங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட காண்டாக்ட் ஸ்க்ரீன்லேயும் வரும், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு குணா மோட்டார்ஸ் மதுரை. இந்த Yamaha MT-15 டெஸ்ட் ட்ரைவ் பண்ணோம். இந்த கிங்கை வாங்கணும்னா கான்டாக்ட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வித் டிசைன். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு டிசைன். இந்த KTM டிசைன் போனஸ் ஸ்போர்ட்ஸ் அப்படிலாம் சொல்லாதீங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் டியூக் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பைக் எடுத்துட்டு வந்து இந்த டிசைனோட கம்பேர் பண்ணலாம். நாங்க அவுட் டேட்டடா இருக்க மாட்டோம், ஆன் டேட்ல இருப்போம். ஆன் டேட்ல இருந்தாலும் ப்ரொஜெக்டர் கரெக்ட்டா நாங்க அப்டேட் பண்ணுவோம். அப்டேட் பண்ணுங்க ப்ரோ. அப்டேட்டட்னா ப்ரொஜெக்டர் கொடுக்கணும். ஜஸ்ட் எங்களோட எல்இடியே நல்ல விசிபிளா இருக்குமே, நாங்க ஏன் ப்ரொஜெக்டருக்கு போனோம்? ஓகே, எங்க டிசைன் என்ன ப்ரோ? நல்ல அழகான கண்ணு, அழகான வாய், அதுல என்ன ப்ரோ ஏலியன் மாதிரி ஒரு மூஞ்சி. டிசைனுமே இங்க என்ன குறைஞ்சிருக்குன்னு பாருங்க. நிறைய பேர் ஆசையா வாங்கணும்னு நினைச்ச டிசைன் 390யோட டிசைன் இது. இது ப்ரோ, இது வந்து சாம்பராயின்னு சொல்லுவாங்க தெரியுமா, இந்த ஜாப்பனீஸ். அவங்களோட ஃபேஸை வந்து இன்ஸ்பயர் பண்ண ஒரு டிசைன். என்ன சொல்றாரு பாருங்க, சாமுராய் ஜாப்பனீஸ்ன்ற அந்த ஒரு டிஎன்ஏ வந்து கோடன் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். டார்க் சைட் ஆஃப் ஜப்பான்ன்றத அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அந்த டிசைன் லாங்குவேஜ்ல இருக்கு. அந்த டிசைன் லாங்குவேஜ் எங்க பைக்கும் நேக்கட் பைக்கான டிசைன்ல எந்த இடத்துலயும் குறையவே இல்லை. எங்க பைக் நல்லா பாருங்க ப்ரோ, ஒரு காம்பாக்டான சைஸ்ல இருக்குது. உங்க பைக் வந்து ஏதோ பெரிய பைக்கா இருக்கு. அதாவது 160 செக்மெண்ட்னாலே சிட்டி பைக் தான். சிட்டி பைக் என்ன தேவை? காம்பாக்டா இருந்தா தான் நல்லா கட்டடிச்சு உள்ள போக முடியும். இவ்வளவு பெரிய பைக்கா இருக்கு பாக்குறதுக்கு, அது எப்படி நம்ம கட்டடிச்சு உள்ள போறது? ரொம்ப பெருசுனா இல்லையே, அதை விட ஒரு சைஸ் கூட, கொஞ்சம் லென்த் கூட, கொஞ்சம் விட்டு இந்த டேங்க் கவுல் கொஞ்சம் பெருசா இருக்கு. ஸோ இது வந்து எப்படின்னா நாங்க ப்ராக்டிக்கல் ஃபோக்கஸ்டா இருக்கோம். எல்லாருக்குமே அடாப்ட் ஆகும் எங்க டிசைன். ஓகே, எங்க பைக் வந்து ஷார்ட்டா இருந்தாலுமே எங்களுக்கு வந்து சீட் ஹைட் பாத்தீங்கன்னா 810 mm. ஈவன் ஷார்ட்டா இருக்க பீப்புளுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒரு 2 காலுமே இருக்கு. பாத்தீங்களா, எனக்கு 5.8. எல்லாருக்குமே 2 கால் இருக்கு. 2 காலுமே தரையை ஒட்டி இருக்கு. எல்லாருக்கும் 2 கால் இருக்கும். அண்ட் வந்து ரைடிங் ப்ரோஷரை பாருங்களேன், நல்லா டேங்கை ஒட்டுனாப்புல கால் இருக்கு. இங்க நீங்க உட்காந்து காட்டுங்க பார்ப்போம். ஈஸியா இருக்கும், வெயிட்டே கிடையாதுங்க. 147 கிலோ தான் வெயிட், லைட் வெயிட்டா இருக்கும். இந்த பைக் பார்க்க பெருசா இருந்தாலும் ஈஸியா இருக்கும். இங்கிரஸ் அண்ட் எக்ரஸ் பெட்டர் தான். 15 mm சீட் ஹைட்டு, நான் 5.8 ஃபீட்டு. எனக்கு பாருங்க 2 ஃபுட்டுமே பிளேஸ் ஆயிடுச்சு, முட்டு மடங்கி தான் இருக்கு. இதுவுமே காம்பாக்ட் தாங்க. காம்பாக்ட் சொல்றீங்க, இந்த பைக்ல வந்து உட்காந்து பாருங்க காம்பாக்டா இருக்கா இல்லையா நீங்களே சொல்லுவீங்க. சரிங்க ப்ரோ, சீட் ஹைட்டு உங்களோட நான் கொஞ்சம் கம்மி. ஷார்ட் ரைடர்ஸ்க்கும் 5 mm என்னங்க வித்தியாசம்? அதுவும் முக்கியம் தான். அதே மாதிரி வந்து லைட் வெயிட்னு சொன்னீங்க, நான் வந்து 141 தான், உங்களை விட 6 கிலோ கம்மி. அந்த பவர் டு வெயிட் ரேஷியோல நான் லீட் பண்றேன். நீங்க வந்து பவர்ல லீட் பண்ணாலும் நாங்க வெயிட்டை ப்ராப்பரா பேலன்ஸ் பண்ணிருக்கோங்க. நாங்க பெர்ஃபார்மன்ஸ் என்ஜாய் பண்ணும்போது அப்படியே அந்த வெயிட் வந்து ப்ராப்பரா பேலன்ஸ் ஆகணும். அதுக்கேற்ற ரப்பரை கொடுத்து அப்படி டிசைன் பண்ணிருக்கோம். அப்ப அப்படிதான் இருக்கும். ஒரு 5 கிலோ முன்ன பின்ன இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நாங்க ஓட்டுவோம். எங்களுக்கு ஈஸியா இருக்கா இல்லையா? எண்ட் ஆஃப் த டே 5 கிலோனாலும் லைட் வெயிட், சீட் ஹைட் கம்மி, ஷார்ட் ரைடர்ஸுக்குமே சிட்டிக்குள்ள வந்து ஒரு நல்ல டிரைவபிலிட்டி வந்து இந்த பைக்ல கிடைக்கும். இதுல மட்டும் ஏன் இருக்காதுன்னு நினைக்கிறீங்க? சரிங்க ப்ரோ, 5 mmல வந்து நீங்க ரொம்பலாம் யோசிக்காதீங்க. 2 பைக்லயுமே நீங்க 5 ஃபீட்டுக்கு மேல இருந்தீங்கன்னா தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும். சீட் ஹைட் வந்து ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது. பட் இங்க KTM வந்தீங்க அப்படின்னா சீட் இப்படி இருக்கும், ஒரு மாதிரி அப்ரைட்டா இருக்கும். உங்க பைக்ல எப்படி இருக்கு? நமக்குமே காம்பாக்டா இருக்கு. காம்பாக்டா இருக்கு. சொல்லுங்க. காம்பாக்டா இருக்குது பாத்தீங்களா, நல்ல டேங்க் ஓட்டுனாப்புல உட்காந்துப்போம். நாங்க டேங்க் மேல கூட உட்காருவோங்க. அதுல என்ன பெரிய விஷயமா? அங்க பாருங்க உட்காந்துனா நீங்க சொன்னீங்க மடங்கினக்கு அப்புறம் கால் அதுக்கு மேல போகாதீங்க. பாருங்க எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு. இப்ப ஹைட் 6 அடி இருக்கீங்க அப்படின்னா உட்காந்தீங்கன்னா உங்க கால் கரெக்டா மடங்கும். ஸோ அந்த அளவுக்கு மேட் ஃபார் எவ்ரி ஒன்னுங்க. அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். டால் ரைடர்ஸ்க்கு எங்களுக்கு வந்து பைக் செட் ஆகாது. உங்க இதுல வந்து டால் ரைடர்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். சரி, மேட் ஃபார் எவ்ரி ஒன். ஃபர்ஸ்ட் மேட் ஃபார் எவ்ரி ஒன் சொன்னேன், அது பில்லியனுக்கும் பொருந்தும். எங்க பைக்கோட பில்லியன் சீட்டை பாருங்க, எவ்வளவு அகலமான சீட்டு. சரி, நான் போயிட்டு பக்கம் தான். எதுக்கு இங்க வாங்க, இங்கே தான் பேச வேண்டியது இருக்கு.
பில்லியன் சீட்டை பாருங்க எவ்வளோ அகலம், சீட் கவுல பாருங்க, கிராப் ஹேண்டில் பாருங்க, குவாலிட்டி. அண்ட் இந்த இடத்துல வந்து ஃபேட்டான பில்லியனாக இருந்தாலும் கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. பேசுங்க இப்போ. சரி, எங்கள் இதில் வந்து பெரிய லெவலில் பில்லியனுக்கு வந்து சப்போர்ட் இல்லை தான் ப்ரோ. நாங்களாம் வந்து சிங்கிள் பாய்ஸ்க்கான பைக் ப்ரோ. சிட்டிக்குள்ள அப்படி சிங்கிள் பாய்ஸ்க்கான பைக் ப்ரோ இது. ப்ரோ பைக்னாலே ஒரு 2 பேர் போகணும் ப்ரோ. 2 பேர் போகலாம். பட் இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலி வந்து ரைடருக்காகவே ஸ்பெஷலாக டிசைன் பண்ணுவோம். ஃபேமிலி யூசேஜ் பண்ணுறக்காண்டி பைக் வாங்க போகிறாங்க அப்படின்னா ஒரு ஃபுட் ஸ்டெப் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு லேடிஸ் வந்து ஈஸியாக ஏறி உட்காந்து போக முடியும். பாருங்க சேடல் கொஞ்சம் ஹைட்டு தான், பட் இருந்தாலும் அதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இல்ல அங்கங்க வாய்ப்பு இருக்கு. இது வந்து ஸ்போர்ட்ஸ் பைக், நீங்க கம்யூட் பைக் ப்ரோ. இது வந்து ஸ்போர்ட்ஸ் பைக் ப்ரோ. கம்யூட்டரா? ஆமா, ஃபாஸ்டஸ்ட் பைக்ன்னுகிட்டு இருக்கேன், கம்யூட்டர்ன்றாரு. பில்லியன் சீட், கம்ஃபர்ட், அதெல்லாம் எதுக்கு ப்ரோ ஸ்போர்ட்ஸ் பைக்குக்கு? விடுங்க ப்ரோ, வீலிங்லேயே போவாங்க அப்படின்னா. வேணும்னா உட்கார வச்சுப்போம். சிங்கிள் பாய்ஸுக்கும் ஒரு சப்போர்ட் இல்ல, எப்படி உட்கார வைப்பீங்க? சிங்கிள் பாய்ஸுக்கும் இந்த கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருப்பாங்களா, அவங்களுக்கும் இந்த பைக் வந்து ஒரு நல்ல பைக். கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுட்டு போட்டோம், கல்யாணம் ஆயிருக்கட்டும், அதெல்லாம் உங்களை நமக்கு தேவையில்ல. அவங்க வந்து போக முடியுதா முடியலையா கொஞ்சம் கஷ்டம் தான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படியே அங்கிட்டு வாங்க. நீங்க இன்னொரு பாயிண்ட் இருக்கு இதுல, நீங்க வந்து வின் பண்ணவே முடியாது மைலேஜ். என் பைக்ல நான் 50 எடுப்பேன். என்னது 40? நீங்க வந்து பிராக்டிகலா செக் பண்ணி பாருங்க. இந்த பைக் வந்து ப்ரூவன் பைக். இதை வச்சு 45ல இருந்து 50 மைலேஜ் அதிகமா தான் கொடுக்கும். We are bonus sports. சரி, ஓகே. 160 செக்மெண்ட் வந்து யார் அதிகமா வாங்குவாங்க? மிடில் கிளாஸ் பீப்புள். மிடில் கிளாஸ் அதுக்கு தாங்க நான் விலை கம்மியா பைக் போட்டிருக்கோம். ஏங்க 1,85,000 ரூபாய் கொடுத்துட்டு விலை கம்மியா கொடுத்தேன்னு சொல்லலாம். வாடிக்கை கூட 30,000 ரூபாய் போட்டேன்னா நான் 200 எடுத்துட்டு போயிருவேன். 200 வாங்க முடியாத பட்சத்துல அந்த 30,000 ரூபாய் இல்ல அவ்வளோ. நீங்க அந்த 30,000 நான் சால்ட்டா பேசுறீங்க. ஒரு சோக பிசிஎம் போடுங்க. 30,000 இல்லாம பைக் வாங்க முடியாம இருக்கவங்களுக்கு இந்த பைக் ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கு. பிஜிஎம் கட் பண்ணுங்க. எப்படி? அதுதான் சொல்றேன் ப்ரோ. மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு மைலேஜ் கான்சியஸா இருப்பாங்க. அந்த மைலேஜ் கான்சியஸ்ல இப்ப டெய்லி வந்து ஆபீஸ் போயிட்டு வரேன், நல்லா ரொம்ப பெட்ரோல் போட முடியாது பைக் வேணும்னு நினைக்கிறவங்க வந்து அந்த மைலேஜ் எல்லாம் பெருசா ஆக மாட்டாங்க. அப்புறம் வாங்கணும்ன்றதே ஒரு பெரிய ட்ரீம். அப்புறம் எதுக்கு இங்க 160 போட்டீங்க? 160 எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்றதான் எங்களோட ஃபுல் மோட்டோ. ஓகே, எல்லாரையும் வந்து நிறைய பெட்ரோல் போட வைக்கிறோம். நாங்க இப்ப ஒரு 5 கிலோமீட்டர் கூட எக்ஸ்ட்ரா முன்ன வச்சு 45 வரைக்கும் எடுத்துடலாங்க எங்க வண்டியில. ப்ராக்டிக்கலா இருக்கா? நீங்களே சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. இவர் சொல்றது வந்து ப்ராக்டிக்கலா நடக்குமா? அதாவது 160 டியூக் வந்து 45 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குமா? கண்டிப்பா கொடுக்குங்க. மைலேஜ் டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் திரும்பி வேணா ஒரு கம்பேரிசனுக்கு வருவோம், அப்ப பேசிக்கிறோம். சரி, 50 கொடுக்கும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இல்லைன்னு சொல்ல. நானும் அந்த பைக் யூஸ் பண்ணியிருக்கேன், மைலேஜ் டெஸ்ட் தான் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால மைலேஜ் ஆப்வியஸ்லி அதிகமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் எம்டியை வாங்குங்கன்னு சொல்லுவேன். ஆனால் அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸு, ப்ரீமியம்னஸ்ஸு இதெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த பானஸ் ஸ்போர்ட்ஸ் KTM Duke 160. அது வந்து பானஸ் ஸ்போர்ட்ஸ்னு தான் சொல்ல முடியும், பிராக்டிகல் பைக்னு சொல்ல முடியாது. சீட்டு ப்ராக்டிக்கலா இருக்கு, ரைடர் ப்ராக்டிக்கலா இருக்கு, ஓட்டுறதுக்கு ஈஸியா இருக்குன்னு எல்லாமே சொல்லுவாங்க. ப்ராக்டிக்கல் இல்லைன்னா இது ஈஸியா? ப்ராக்டிக்கல்னா வந்து நல்ல மைலேஜ் கொடுக்குறது. சரி, இன்ஜினுக்கு வாங்க. நீங்க ரொம்பலாம் பேசாங்க. 160cc இன்ஜின், 155cc சிட்டி பைக் சொல்றீங்க. டார்க் எவ்வளோ? 14.1 நியூட்டன் மீட்டர் டார்க், 15.5. இப்படி போவோம். பேப்பர்ல தான் நீங்க வந்து பேப்பர் ரைடிங் கூட. நாங்க வந்து பேப்பர் ரைட்லாம் கிடையாது. உண்மையாவே நான் பானஸ் ஸ்போர்ட்ஸ். அதனால அதான் பானஸ் ஸ்போர்ட்ஸ் மட்டும் தான் சொல்லுவாப்ல. ஆமா, 15.5 டிரைவ் பண்ணிருக்கோம். ஒரு 5 cc அதிகம் பண்ணி. பைக்கோட டாப் ஸ்பீட் என்ன? 120 பிளஸ். 120 பிளஸ் கிடையாது, 120 பிளஸ்னா அது எம்டி தான். நாங்களாம் இந்த பைக் வச்சு 140 எடுத்துருக்கோம். எப்படி போவீங்க? எம்டி ஆச்சுன்னா எப்படி போவீங்க? ஃபியூல் போடணும்ல. ஃபியூல் என்ன 10 லிட்டர் டேங்கு. அதை நீங்க பேசுறோம். நாங்க 45 கிலோமீட்டர் கொடுப்போம், 10 லிட்டர் டேங்க். நாங்களும் 10 லிட்டர் டேங்க் கொடுத்துருக்கோம்ல. ரைடிங் ரேஞ்சுன்றது ஒண்ணு இருக்கு. 45 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். அந்த 45 கதையோட கிளைம் பண்ணதை விட அதிகமா எடுக்க தான் செய்யறோம் நாங்களும். 42, 43 நீங்க எடுக்கலாங்க. அதுக்கு கம்மியாலாம் உங்களுக்கு வந்து கொடுக்குது அப்படின்னா நீங்க வந்து பார்த்து ஓட்டுங்க. நீங்க பார்த்து ஓட்டுங்க. நாங்க எப்படி ஓட்டினாலும் 50 கிலோமீட்டர் மைலேஜ் எடுத்துருவோம். நல்லா ஓட்டினா அதுக்கு மேலேயே எடுப்போம். சரிங்க, நாங்க வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டோம். அதனால மைலேஜ் என்ன பெர்ஃபார்மன்ஸுங்க? எங்க இது வந்து பாத்தீங்கன்னா 18.6 PS, நீங்க 19 PS. 0.6 PS தான் அதிகம். ஆனா வந்து ஆன் ரோட்ல பாத்தீங்கன்னா பவர்ஃபுல்லான பைக்னா அது எம்டி தான். இனிஷியலி மிட் ரேஞ்சில் யாருங்க? டாப் எண்ட் பாருங்க. டாப் எண்ட்ல யாரு அதிகம்? 160cc பைக்ல எதுக்கு டாப் எண்டு? ஜாலியா சிட்டிக்குள்ள எடுத்தோமா, டவ் பண்ணி இப்படியே பொறுமையா ஓட்டணுமா, ஒரு 8,000 7,000 அட்டைன் பண்ணி ஓட்டணுமா, அதுக்குள்ள ஃபுல் பொட்டன்ஷியலையும் பார்த்தோமா, ஜாலியா என்ஜாய் பண்ணுமா அப்படின்னு இருக்கணும். ஒரு ப்ரீமியம் பைக் எடுத்துட்டு சிட்டிக்குள்ள போவோம். பேருக்கு நானும் டியூக் 160 வச்சிருக்கேன், டியூக் பைக் வச்சிருக்கேன், KTM பைக். ப்ரீமியம் ரோட்ல டியூக் வருது. இந்த இடத்துல எனக்கு இன்னொரு கேள்வி வருது. டியூக் 125ன்னு ஒரு பைக் வந்துச்சு. முடிஞ்சு போன கதையெல்லாம் இங்க வந்து பேசக்கூடாது. சொல்றதை கேளுங்க. முடிஞ்சு போயிடுச்சு கதை. இல்ல நான் கேக்குறேன். நான் என்னோட கேள்வி அவங்களோட கேள்வின்னு வச்சுக்கோங்க. 125cc தான்
டாப் ஸ்பீடு 125 மேல போகும், மைலேஜ் 40க்கு மேல கொடுக்கும். நீங்க பாத்தீங்க லைவா டெஸ்ட் பண்ணி வீடியோ எல்லாம் போட்டிருக்காங்க, பார்த்தது இல்லையா? அப்படி ஒரு பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டு பிரைஸை கொஞ்சம் அதிகப்படுத்தி 160cc தேவையா? விலை கூட வாங்க வேண்டிய அவசியம். இப்போ 160னா கூட இட்ஸ் அக்செப்டபிள் அப்படின்னு சொல்லி வருவாங்க. அந்த டைம்ல வந்து மார்க்கெட்ல வந்து ஒரு பூம் கிரியேட் பண்ணணும்னு சொல்லி பண்ணதுங்க. மைலேஜும் அந்த பைக் அளவுக்கு தான் கொடுக்குது, ஸ்பீடும் அந்த பைக் அளவுக்கு தான் போகுது. பேருக்கு தான் 160cc அப்படின்னு ஒரு இன்ஜின் எடுத்துட்டு வந்து உள்ள வச்சிருக்காங்க. உங்க கூட காம்படிட் பண்றோம்ல, அதான் எம்டி கூட போட்டி போடணும். 160னாலே காம்படிஷன் தாங்க, அதாங்க மார்க்கெட். மார்க்கெட் தான் டேப் பண்ணுவோம் நாங்க. என்னதான் நீங்க போட்டி போட்டாலும் எம்டி தாங்க இந்த செக்மெண்டோட கிங். வாங்க பிரேக்கிங் வாங்க, 160cc தான் சொல்றீங்க. 390cc இருக்கு டிஸ்க் ரோட்டர் தூக்கிட்டு வந்து நாங்க மாட்டிருக்கோம். டுவல் சேனல் ஏபிஎஸ் வந்துருது, சூப்பர் மோட்டோ ஏபிஎஸ் இருக்கு. இருக்கிறதுலே பெரிய டிஸ்க் ரோட்டர் அப்படின்னா இந்த பைக்ல தான். ஓகே, டிஸ்க் ரோட்டர்ஸ்லாம் நீங்க பெருசா தான் கொடுத்துருக்கீங்க, 320mm கொடுத்துருக்கீங்க, 283 தான் கொடுத்துருக்கேன். இதுல எதுக்கு அப்புறம் சூப்பர் மோட்டோ? ரியர் ஏபிஎஸ் ஆஃப் பண்ணிட்டு நான் ட்ராக்லயே ஓட்ட போறேன், சிட்டிக்குள்ள ஓட்டுறதுக்கு. ஸ்போர்ட்ஸ் ப்ரோ, எப்பயுமே எல்லா பைக்லயும் இது இருக்கும். பிராக்டிகலா வந்து சூப்பர் மோட்டோ ஏபிஎஸ் தேவைப்படும் இல்ல, நாங்க ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுக்குறோம். உங்க பைக்ல இருக்கா? இல்ல, மேண்டிட்டரியான ஃபியூச்சர் இன்னைக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் எல்லா பைக்லயும் வரணும்ட்டு கவர்மெண்ட் ரூல்ஸே வரப்போகுது. இன்னும் ட்ராக்ஷன் வரும்போது நாங்க கொடுத்துருவோம், வரும்போது. அப்ப இப்போ வாங்குறவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இல்லாம ஃபுல்லா அப்படியே கிளைட் பண்ணி ஜாலியா ஓட்டலாம். நான் சொல்றேன் பாத்தீங்களா, மிஸ் கண்ட்ரோல். அதனால இப்ப இந்த இடத்துல நானும் ஒன்று வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருந்தா அப்படின்னா இன்னும் போட்டி வலுவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பர் மோட்டோ ஏபிஎஸ் அவங்க வச்சிருக்காங்க, நம்மகிட்ட அது கிடையாது. சூப்பர் மோட்டோனா அதுதான் ரியர் ஏபிஎஸ் வந்து ஆஃப் பண்ணிக்கிறது. நம்ம என்ன ட்ராக்ல ஓட்ட போறோம், அதெல்லாம் எங்களுக்கு தேவைப்படாது. ட்ராக்ல ஓட்டினா மட்டும் தான் இன்னும் இல்லை, நாங்க பெர்ஃபார்மன்ஸ்க்கு தகுந்த மாதிரி இப்ப ஃபுல்லா என்ஜாய் பண்ணோம்னா ஆஃப் பண்ணிட்டு ஜாலியா வந்து ஓட்டுவாங்க. ஆஃப் பண்ணிட்டு என்ன பண்ற, டாப் ஸ்பீட் 120க்கு மேல போகாது. சரி, சேஃப்டி கான்சியஸ்னு சொல்லலாம். 120க்கு மேல நீங்க போகாம இருக்கிறது கொஞ்சம். இந்தியன் ரோட் நார்ம்ஸ் will always follow the rules. சரி, ஃபாலோ பண்ணி. ஸ்போர்ட்டியா இருந்தாலும் ரோட் நார்ம்ஸ் உள்ளே இருப்போங்க. நாங்க வந்து யாருக்கும் எந்த விதமா டிஸ்டர்பன்ஸ் கொடுக்க மாட்டோம். அப்படின்னு போய் இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்க தான் ஆகணும். என்னதான் வந்து நம்ம எம்டி வந்து ஃபாஸ்டஸ்டா இருக்கட்டும், ஹை ஸ்பீடு போறதா இருக்கட்டும், அந்த பைக் வந்து 120ல லாக் ஆகுறது வந்து நமக்கு ஒரு நல்ல விஷயம்னே சொல்லலாம். பிகாஸ் வந்து ரொம்ப ஸ்பீடா போய் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. நீங்க வந்து லிமிட்டட் ஸ்பீட்ல 120ங்கிறது ஒரு சேஃபான ஸ்பீடு தான். இப்ப நீங்க சொல்றது சரிதான். நிறைய பேரண்ட்ஸ் கேடிஎம் வாங்கி தராதுக்கு ஒரு ரீசன் என்னன்னா ஸ்பீடு. அதனாலதான் அந்த ஸ்பீட் லிமிட்டர்ஸ்னு ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அது வந்து கரெக்ட், அதனால தான் அப்படின்னு சொல்லலை நான், மேபி இருக்கலாம். ஸோ நிறைய பேரண்ட்ஸ் கேடிஎம் வாங்கி கொடுக்காம வேற பஜாஜ் பிராண்டில் போய் பைக்ஸ் வாங்கி கொடுக்குறது காரணம் ஸ்பீடு தான். ஸோ அதனால தான் ஸ்பீடை லிமிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ரோ சொன்னார் 200 போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி, 200 பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேரண்ட்ஸ் அந்த பைக்கை வாங்க விடாமல் நெக்லெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் 160cc 120 km/h வந்து கொடுக்குறாங்க. ஸோ என்ன தான் புஷ் பண்ணாலும் அந்த பொட்டன்ஷியல் அதுக்கு மேலே அது போகாது அப்படின்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இது 50% பாசிட்டிவ் சைடில் தான் இருக்குது. கம்பேரிசன் பார்ட்டுக்குள்ளே வரும்போது தான் அது பவர்ஃபுல், இது பவர்ஃபுல்லாக இல்லை கம்பேர் பண்ணுறோம். நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா, சேஃபர் சைட் பார்த்தோம் அப்படின்னா 120. சரி, ப்ரீமியம் டிராப்ல நம்ம கேட்போம், இந்த ப்ரீமியம்ன்றதுல வந்து இந்த டிஎஃப்டி வந்துருமா? ஆமா, அங்க எங்க டிஎஃப்டி கொடுத்துருக்கீங்க? நாங்க கலர் எங்களுக்கு போதுமானது இந்த எல்சிடி. ஆல்ரெடியே வந்து பழைய எல்சிடிலாம் என்ன நிலைமையில இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நாங்க வந்து 160cc வந்து பட்ஜெட்ல கொண்டுன்றக்காண்டி இது இப்படி கொண்டு வந்திருக்கோம். எங்க நினைச்சா டிஎஃப்டி கொடுத்துருக்கலாம். சரி, அப்படி பார்க்கும்போது எங்கது கலர்டு டிஎஃப்டி, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, 10x10 நேவிகேஷன், இதெல்லாம் கொஞ்சம் பார்க்க அட்ராக்டிவ். ஆனால் நம்ம எத்தனை தடவை அதை யூஸ் பண்றோம்? எத்தனை தடவை யூஸ் பண்ண உங்கள்கிட்ட கேட்குறேன் இல்லையா? உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்க ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்க பைக் வாங்கியிருக்கீங்க, எத்தனை தடவை ஃபோனை பேர் பண்ணியிருக்கீங்க, எத்தனை தடவை எஸ்எம்எஸ்ஸையோ காலையோ இது கிளஸ்டரில் பார்த்துருக்கீங்க, அதை சொல்லுங்கள். இப்போ ப்ராக்டிகாலிட்டிக்குள்ளே வரேன் நான். இது ப்ராக்டிக்கலான ஒரு கேள்வி. இந்த கேள்வி கமெண்ட்டில் பதில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இது வந்து இப்படியான்றதை பார்த்துக்கோங்க. நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து டிஎஃப்டி கொடுத்துருக்கனால கலர்டாக அழகாக இருக்குது, அழகாக இருக்குது. அந்த வந்து ஒரு 50% அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதில் வெதர் ரிப்போர்ட் வரும், இதெல்லாம் வரும். நான் வெதர் ரிப்போர்ட் யாரும் பார்க்க மாட்டோம். ஓகே, கலர் அந்த இதுல வந்து நான் பார்த்த விஷயம் என்னன்னா, அந்த ஆர்பிஎம் ரைஸ் ஆகுது, கியர் வந்து மாத்தணும்னா துடிக்கும். ஸோ அந்த யூஐ டீட்டெயிலிங்லாம் நல்லா இருந்துச்சு. டு பி ஃப்ராங்க் 50% ஐம் சாட்டிஸ்ஃபைட் வித் கிளஸ்டர். பிகாஸ் அந்த ரீட் அவுட் அந்த கரெக்டாக 7000 clockல வந்து விவி ஆக்டிவேட் ஆகும், கரெக்டாக அதில் இண்டிகேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி அக்யூரேசி லெவலு, டீட்டெயிலிங் லெவல் எல்லாமே அதில் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் நமக்கு எல்சிடி போதும். அவரே ஒத்துக்கிட்டாரு, நமக்கு எல்சிடி போதுங்க. எங்களுக்கு வந்து இது அதெல்லாம் கிடையாது. We are practical boys. இந்த 7000 RPM தாண்டும் போது அந்த VVA பவரை வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அடுத்து போலாம். 110 செக்ஷன் டேஷ் கொடுத்துருக்கோம் MRF ல இருந்து. எவ்வளவு கொடுத்துருக்கீங்க? 100 செக்ஷன் என்னங்க, 10 செக்ஷன்ல என்னங்க வரும்? இதுதான் அப்படியே ஸ்போர்ட்ஸ் அப்படி இப்படின்றாரு, 10 செக்ஷன் கம்மியா இருக்கு. பின்னாடி வாங்க, பின்னாடி என்ன? பின்னாடி 140
140 தான் மேட்ச். ஆல்மோஸ்ட் இந்த முன்னாடி டயர்ல வந்து 10 செக்ஷன் நல்லா அதெல்லாம் ஒரு பெரிய ஸ்டெபிலிட்டி இருக்குங்க. ஸ்டெபிலிட்டி சஸ்பென்ஷனை பாருங்க, இதில் பிளாக் ஃபினிஷ் பண்ணி ப்ரீமியமாக கொடுத்துருக்கோம். நாங்களும் வந்து யூஎஸ்டி கொடுத்துருக்கோம், கோல்டன் கலர்ல கொடுத்துருக்கோம். பார்க்கவே அழகா இருக்குல்ல. என்னங்க எல்லாத்துலயும் அழகா இருக்கு, அழகா இருக்குன்னா யூஎஸ்டிக்கு அழகே வந்து கோல்டன் கலர் தான். எங்களுக்கு வந்து எல்லாமே சட்டிலா இருக்கும், ப்ரீமியமா இருக்கும். கிளாஸ் பாய்ஸ் வி ஆர். இந்த செக்மெண்ட் ஆஃப் பைக்ஸ் வந்து யாருக்கு? யங்ஸ்டர்ஸ்க்கு. கலர் கலரா எல்டஸ்கா போட்டு வச்சிருக்கோம் பைக்கை. வெறும் 3 கலர் தான் கொடுத்துருக்கீங்க. நாங்க கலர் கலரா பல கலர்களை கொடுப்போம். சரிங்களா ப்ரோ? we are limited ப்ரோ. நாங்க டீடைலிங்க பாருங்க, ப்ளூ, ஒயிட், கிராஃபிக்ஸ் ஆரஞ்சு, ராசி வந்து ஸ்பிளிட்டா கொடுத்து பின்னாடி ஆரஞ்சு, ஒயிட், நீங்க அலாய்வில் ஆரஞ்சு. இதுதாங்க அந்த ப்ரீமியம்னஸ். நான் என்னதான் இருந்தாலும் எனக்கு ஆப்ஷன் இல்லை. எனக்கு ஒவ்வொரு கலர் பிடிக்கும் தான். எனக்கு வயலட் பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வயலட் கலர் எடுப்பேன். டிசைன் வந்து சப்ஜெக்டிவ் தான். சிலருக்கு வந்து எம்டி டிசைன் பிடிக்கும், சிலருக்கு டியூக் டிசைன் பிடிக்கும். பட் கலர் ஆப்ஷன் அதிகமாக கொடுத்தது எம்டி தான். சரி, இது கண்டிப்பாக அது தேவையான ஒன்று தான். ஏன்னா நான் பைக் வாங்க போகிறேன்னாலும் எல்லா கலரையும் பார்ப்பேன், கடைசியாக பிளாக் கலர் வாங்கிடுவேன். அதனால் நிறைய கலர் இருக்குது, நல்லது. பார்க்கலாம், பார்த்துட்டு சில பேருக்கு வயலட் பிடிக்கலாம் ப்ரோ சொன்ன மாதிரி. எனக்கு ஒயிட், இந்த பைக்கில் இந்த ஒயிட் பிடிச்சிருக்கு, எம்டியில் ஒயிட் கலர் எனக்கு பிடிக்கும். ஸோ ஒருத்தவங்களோட ப்ரிஃபரன்ஸ், ஒருத்தவங்களோட டேஸ்ட் டிஃபர் ஆகும். அதனால் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது, நல்லது. பவர் கம்மி, பேப்பர் பெருசாக இருக்குது, ப்ரைஸ் கூட இருக்குது அப்படின்றீங்க. வாங்க சொல்கிறேன், இந்த இண்டிகேட்டரோட ப்ரீமியம்னஸை பாருங்கள், இந்த ஹெட்லைட்டில் கொடுத்துருக்கு டிசைன் ஃபினிஷிங்கை பாருங்கள். அப்படியே வாங்க, இந்த கவுலோட குவாலிட்டியை பாருங்கள். ஓகேயா? சுவிட்சஸோட குவாலிட்டியை பாருங்கள். 390 இல்லை, அதுக்கு மேலே இருக்குது, டியூக்லேருந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்கோம். அந்த கிராப் ஹேண்டிலோட குவாலிட்டியை பாருங்கள். அலாய்வில் வெயிட் கம்மி பண்ணியிருக்கோம், ஃப்ரேம் லெவல் வெயிட் கம்மி பண்ணியிருக்கோம். எல்லாமே வந்து பெட்டரான ரைட் குவாலிட்டி இருக்கணும்னு. நீங்கள் ரேட்டு கூடன்றீங்க. உங்கள் இண்டிகேட்டர் பாருங்கள். இண்டிகேட்டர் என்ன ப்ரோ? நாங்களும் வந்து எல்இடி இண்டிகேட்டர்ஸ் தான். எங்கள் இண்டிகேட்டரோட விலை என்ன தெரியுமா? அதான் சொல்கிறேன், மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு எதுக்கு ப்ரோ விலை அதிகமா? நாங்களும் எல்இடி இண்டிகேட்டர்ஸ் தான் கொடுத்துருக்கோம். எங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் கம்மி. ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு இங்கே போக வேண்டியதே இல்லையே, உடஞ்சாதான் போகணும், அதுவாக போகாது ப்ரோ. ஜாப்பனீஸும் வந்து குவாலிட்டி தான் ப்ரோ. நாங்கள்லாம் 5 இயர்ஸ் ஃபாலோ பண்ணுறோங்க. ஜாப்பனீஸ்னாலே 5 இயர்ஸ் ஃபாலோ பண்ணுறோங்க. எங்கிட்ட குவாலிட்டி, ரிலையபிலிட்டி, ரிஃபைன்மெண்ட்டு எல்லாமே பெட்டராக இருக்கும். யமஹா பைக் எதுக்கு பேர் போனது? ரிலையபிலிட்டி, ரிஃபைன்மெண்ட். மக்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்கு யமஹா. ப்ரோ இந்த ஒரு பாயிண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ப்ரோ. எக்ஸாஸ்ட் நோட்டை கேட்போம். ப்ரீமியம் 7000 மேலே வேற மாதிரி சவுண்டை கொடுக்கும். பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. எங்கள் பைக்லேயும் ப்ரீமியம்னஸ் இருக்குது. R15 கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? R15ஓட இன்ஜின் தான். ஸோ நோட்டுமே R15 நோட் இருக்கும். கொஞ்சம் சவுண்டு பவர்ஃபுல்லாக இல்லைதான், லவுடாக இருக்கு எங்கள் வண்டி. இருக்கட்டும் ப்ரோ. 7000 மேலே உங்களுக்கு விவி ஆக்டிவேட் ஆகி சவுண்ட் இல்லைன்ற போது விவியே கிடையாது. வி டோன்ட் நீட் எக்ஸாக்ட் சவுண்ட் போகிறோம். நாங்கள் எதுக்கு சவுண்டில் நாய்ஸாக போட்டு எல்லாரையும் இரிட்டேட் பண்ணிக்கிட்டு, நாங்கள் டீசெண்டான கைஸ். எங்களுக்கு அந்த அளவுக்கு சவுண்டு தேவைப்படாது. வேணும்னா மாட்டிக்கிட்டோம், அது அட்வைசபிள் கிடையாது. போலீஸ்ட்டை தான் மாட்டணும், போலீஸ்ட்டை தான் மாட்டிப்பீங்க. அது அட்வைசபிள் கிடையாது. எக்ஸாஸ்ட்டாக மாடிஃபை பண்ணி போலீஸ்ட்டை மாட்டிக்காதீங்க. நம்ம டீசெண்டாகவே இருந்துட்டு போயிடுவோமே. எதுக்கு? எப்பயுமே டீசென்ட், போனஸ் டீசென்ட். நான் எக்ஸாஸ்ட்டை பற்றி பேசுகிறேன். நாங்கள் எப்பயுமே போய் எங்களோட இன்னர் கோரோட மீட் பண்ணுவேன். ஓகே மக்களே, கம்பேரிசன் பார்ட்டில் நிறைய விஷயத்த பார்த்தோம். நான் எம்டியில் இன்ஸ்பயர் ஆன விஷயங்களை சொல்லிடுறேன். இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ், எஃபிஷியன்சி, ஃபியூல் எஃபிஷியன்சி, ரிலையபிலிட்டி, ஸ்மூத்னஸ் எல்லாமே எனக்கு அந்த பைக்கில் ரொம்ப பிடிச்ச விஷயம். எனக்கு சொல்லப்போனால் ஒரு மாதிரி சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக அஜைலாக ஃப்ளிக் பண்ணி ஓட்டுறதுக்கு, அந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லா ரேஞ்சிலும் மீட் பண்ணுறதுக்கு அந்த விவி ஆக்டிவேட் ஆகிறதெல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. இது ப்ரோஸ். டியூக்கோட ப்ரோஸ்ன்னு பார்த்தோம்னா, இந்த பைக்கை விட அந்த பைக்கில் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகம். இதில் வந்து எம்டியில் வந்து 170 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் கொடுக்குறாங்க. அதில் 174 கொடுக்குறாங்க, ஒரு 4 mm எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. தென் ரெண்டாவது வந்து ப்ரோஸ் பார்த்தீங்கன்னா, அந்த பைக்கோட வீல் பிளேஸ் வந்து கொஞ்சம் அதிகம். எம்டியை விட வந்து டியூக்கில் அதிகன்றனால பில்லியன் கம்ஃபர்ட்டும் நல்லா இருக்குது. எம்டியில் வந்து அந்த அளவுக்கு பில்லியன் கம்ஃபர்ட் இல்லை. பட் நான் டியூக்கில் வந்து பில்லியன் கம்ஃபர்ட் 2 பேருனாலும் நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்து போக முடியும். தென் வந்து ப்ரீமியம்னஸ், கேடிஎம் பைக்னாலே ப்ரீமியம்னஸ் தான். நமக்கு அதில் வந்து எந்த ஒரு குறையும் இல்லைன்னு சொல்லிடலாம். ப்ரீமியம் வந்து பக்காவாக கொடுத்துருக்காங்க. தென் வந்து இன்ஜினோட பவர் என்னதான் வந்து பார்த்தாலும் பேப்பர்ஸ்ல வந்து அந்த பைக் வந்து பவர் அதிகம் தான். டாப் ஸ்பீடு வந்து 120 போகிறது சேஃபான இதாக எனக்கு தோணுது. ஏன்னா இந்த பைக் அதிகமாக வாங்க போகிறது யங்ஸ்டர்ஸ் தான். யங்ஸ்டர்ஸுக்கு சேஃபாக வந்து 120ன்றது டீசெண்டான ஒரு இதுதான். இனிஷியல் டார்க்கு அந்த பைக்கில் வந்து கொஞ்சம் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். எம்டியை கம்பேர் பண்ணும்போது அந்த பைக்கில் வந்து இனிஷியல் டார்க், சிட்டி பைக்னா அந்த இனிஷியல் டார்க் பவர் தான் வந்து நம்ம அதிகமாக நோட்டீஸ் பண்ணுவோம். பட் அந்த பைக்கில் வந்து அது குறை இல்லாமல் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து டியூக்கோட ப்ரோஸ். டியூக்கோட கான் அப்படின்றத நான் பேசுனேன், ஏன்னா நான் தானே ரெப்ரசென்ட் பண்ணேன். இதில் வந்து அந்த 5000 rupees எக்ஸ்ட்ரா கொடுத்து ப்ளூடூத் வாங்குறது அது ஒன்று. அதுக்கப்புறம் அங்கங்கே பிளாஸ்டிக்ஸோட குவாலிட்டி ஓகே, பட் அந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷில் மட்டும் கொஞ்சம் லேக் இருக்குது. இன்னொன்று வந்து அந்த காஸ்ட் ஆஃப் த ஓனர்ஷிப் அப்படின்ற விஷயம் வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். அதாவது சர்வீஸ் பண்ணுறதுக்கு எம்டியை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கூட.
இப்போ இது வந்து 2000 வரப்போகுது, அது 500 தான் வரும்னு கிடையாது. அந்த பைக்குக்கு வந்து ஒரு சர்வீஸ்க்கு போனால் ஒரு 700 சம்திங் வருது அப்படின்னா, இந்த பைக்குக்கு ஒரு 800 900, ஒரு 200 ருபீஸ்லேருந்து 250 ருபீஸ் அதிகமாக வரும். ஸோ அது நீங்கள் பேர் பண்ணிடுவீங்களா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, ரோவே சொல்லியிருந்தாரு 200 வாங்கலாம் 30,000 கொடுத்து அப்படின்னா. ஸோ நிறைய பேர் அந்த 30,000 ஸ்டெச் பண்ணுறதே ஹார்டாக இருக்குன்ற பட்சத்தில் தான் இந்த பைக்கை கொடுத்துருக்காங்க. மேபி இன்னும் ஃபியூச்சரில் ப்ரைஸ் ட்ராப் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, நிறைய ஃபீச்சர்ஸ் அப்டேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இதெல்லாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு. அது வந்து அடுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் நான் பார்த்த கான். அண்ட் மெயின் கோர் இந்த பைக்கில் லைட் வெயிட்னஸ்ஸு, ஸோ சிட்டிக்கு அடாப்ட் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இட்ஸ் ப்ராக்டிக்கலாகவும் இருக்குது அப்படின்றதான் என் கருத்து. ஸோ எம்டியோட கான் சொல்லணும்னா ஆல்மோஸ்ட் டியூக் வந்து இந்த பைக்கில் இருக்க எல்லாமே வந்து மேட்ச் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். இதில் வந்து பில்லியன் கம்ஃபர்ட் கிடையாது, அது ஒரு கான் தான். ஏன்னா வந்து பில்லியன் கம்ஃபர்ட்டை மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த பைக்கில் காணுன்னு சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக எந்த இதுவுமே இல்லை. ஸோ வந்து நல்ல மைலேஜ் கொடுக்கும், நல்லா சிட்டிக்குள்ளே நல்லா மைலேஜ் எடுக்கலாம் நம்ம, நல்லா நமக்கு வந்து ரிலையபிளாக இருக்கும், ரிஃபைன்மெண்ட்டாக இருக்கும். எமகானாலே இந்த ரிஃபைன்மெண்ட் நமக்கு தெரியும். ஸோ இந்த பைக்கில் வந்து பில்லியன் கம்ஃபர்ட் மட்டும்தான் ஒரே ஒரு கான். பெரிய பைக்ஸ் வந்து பெரிய ப்ரைஸ் கொடுத்து வாங்குறோம். இப்போ பிகினர்ஸ்க்கு வந்து 150cc 160cc பெரிய பைக் தான். ஸ்போர்ட்ஸ் பைக் போகிறனாலே பவர்ஃபுல் தான். அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு அதிகமாக வேணும். ஏன்னா பெரிய ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறோம், நம்ம வந்து அந்த பைக்கில் ட்ராவல் பண்ணுறோம். ஸோ அதனால் ரெஸ்பான்சிபிளாக ரைட் பண்ணணும். இது வந்து சஜஷன், அட்வைஸ் கிடையாது. இந்த கம்பேரிசன் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நாங்கள் மிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க, அதை நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த 2 பைக்கில் உங்களுக்கு எந்த பைக் சூட்டபுளாக இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நாங்கள் சொன்னதில் உங்களுக்கு எது வேணும் அப்படின்றத நீங்கள் பார்த்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலே உங்களுக்கு எந்த பைக் சூட்டபுளாக இருக்கும்னு தெரிஞ்சிடும். நாங்கள் சொன்னோன்றனால எந்த பைக்கையும் ப்ரிஃபர் பண்ணாதீங்க. எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான். நீங்கள் நேராக போங்க, பைக்கில் உட்காந்து பாருங்கள், ஃபோட்டோ எடுத்து பாருங்கள், ட்ரைவ் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஃபேமிலியோட தான் ட்ராவல் பண்ண போகிறீங்க, பில்லியனில் உங்கள் கூட எப்பயுமே மேக்ஸிமம் ஒரு ஆள் இருப்பாங்க அப்படின்னா அவங்களையும் கூட்டிகிட்டு போய் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ஆப்ஷன் உங்களுக்கு ரிலையபிளாக இருக்கும். ஸ்போர்ட்ஸ் பைக் பெருசாக வாங்க முடியல, வாங்கணும் ஆசை இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த பைக் வாங்க, உங்களுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும், எல்லாமே ப்ராக்டிக்கலாக இருக்கும். ஸோ அதனால் பிக்கர் பைக்ஸ் ஆர் பிக்கர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். எப்பயுமே கேர்ஃபுல்லாக சேஃபாக ரைட் பண்ணுங்கள், ஹெல்மெட் வியர் பண்ணிக்கோங்க. ரோட்டில் ரைட் பண்ணும்போது அந்த ரோட்டில் என்ன லிமிட்டோ அந்த லிமிட்டை கிராஸ் பண்ணாமல் ரைட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ரைட் வில் பி பீஸ்ஃபுல். எப்பயுமே ரைட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஹெல்மெட்டை இன்ஷூர் பண்ணிக்கோங்க, சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்க. அண்ட் வி ஆர் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் RC 160. R15 is waiting, bro. Let's meet. Bye.